எனது இனிய நண்பர் சிற்பி என்கின்ற இசையமைப்பாளர். சிற்பி வந்து என்னோட 25-30 ஆண்டுகால நண்பர். அவரே ஒரு ஜோதிடர். அவர் இயற்பெயர் நாராயணன். 3 months முன்னாடி சிற்பி சார் வந்து என்கிட்ட ஜீவநாடி படித்தார். இந்த கோயிலெலாம் வருது சிற்பி, போயிட்டு வாங்க. அதிசயம் நம்பர் 1 அவருடைய வீட்டில் நடந்தது. இந்த பரிகாரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு, நீ சும்மா ஒரு டைம் போயிட்டு வந்து 2 டைம் போயிட்டு வந்து திரும்பி உடனே நடக்காது. உன்னை வெளிநாட்டிலேருந்து உன்னை கூப்பிட்டு உன்னை கௌரவப்படுத்துவாங்க அப்படின்னு. என்ன யாருன்னா கூப்பிட போறா பார்த்தா இப்போ ஸ்ரோனில் கூப்பிட்டு அவரை பெரிய பயங்கரமாக கௌரவப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஒரு பரிகாரம் கூட 1 சென்டிமீட்டர் கூட மாற்ற மாட்டார். கடவுளை வந்து வெறும் கல்லா பார்க்கறது, அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிபி கம்யூனிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். ஜிபி ஆன்மீகம் சேனலில் ஜீவநாடி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரியல் லைஃப்பில் நடந்த நிறைய அதிசயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது போன வாட்டி ரியல் லைஃப்பில் நடந்த அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு நம்ம பேசணும் சார். இப்போ அடுத்த கட்டமாக இப்போ பொதுமக்கள் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க இதை வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இந்த டைம் பார்த்து வெளியில் போகிறது, ராசிக்கல் போடுறது, ஆன்மீகத்தில் இன்னும் நிறைய நாட்டங்கள் இருக்கும். அப்படி இந்த மாதிரி ஜீவநாடியை ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு செலிபிரிட்டி லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கும். நான் கேள்விப்பட்டேன் ஒரு செலிபிரிட்டி அந்த மாதிரி வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் உருவாச்சுன்னு. யார் அவர், எப்படி என்ன மாதிரி மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் உருவாச்சு? வெல்டன் தினேஷ், சூப்பர். அதாவது எதுக்குமே ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு ஒன்று வேணும். அது மக்களோட சைக்காலஜி. ஆமாம், மக்களோட சைக்காலஜி ஒரு ஐடியா இருக்கும். சைக்காலஜி. இப்போ தோனிக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் இருப்பார். ஆமாம். சோப்புக்கும் இன்னொருத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க ஒரு சோப்பு. அது மாதிரி ஜீவநாடி விளம்பரம் தேவையில்லை. மிகப்பெரிய விளம்பரமே நமது அகத்தியர் தான். அதனால் பட் நீங்கள் இதை எங்கேயோ ஸ்மெல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேர் வராங்க நம்ம ஆஃபீஸ்க்கு, எவ்வளோ பேர் நாடி வராங்க. ரைட்டு. நீங்கள் அதிகமாக குறிப்பிடுறது எனது இனிய நண்பர் சிற்பி என்கின்ற இசையமைப்பாளர். அவர் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். பேசும்போது இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அவருடைய அனுபவங்களை பகிர்றேன்னு சொல்லியிருந்தார். பட் நீங்கள் கேட்டதுனால இதை வந்து பகிர்றேன். ஒரு 3 months முன்னாடி சிற்பி சார் வந்து என்கிட்ட ஜீவநாடி படித்தார். படிக்கும்போது அவர் குடும்பத்தில் இருந்த மகனுடைய திருமண பிரச்சனை இருந்துச்சு. மகளோட குழந்தை பேர் பற்றி இருந்துச்சு. எல்லாம் சரியாயிடும் சிற்பி, அருமையாயிடும், நீ கவலைப்படாதீங்க. ஏன்னா சிற்பி வந்து என்னோட 25-30 ஆண்டுகால நண்பர். ஓகே ஓகே. ரொம்ப நுணுக்கமாக பதிவிடணும்னா அவரே ஒரு ஜோதிடர். புரியுது புரியுது. அவர் இயற்பெயர் நாராயணன். அவர் என்னை விட அருமையாக ஜோதிடம் பார்ப்பார். புரியுது புரியுது. புரிஞ்சுங்களா? அவர் ஜோதிடத்தில் பல குருக்கள் இருக்காங்க. இப்போ சிற்பி சாரும் மனோ சாரும் என்கிட்ட பேசினாங்க. அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த கோயிலெலாம் வருது சிற்பி, போயிட்டு வாங்க. அதிசயம் நம்பர் 1 அவருடைய வீட்டில் நடந்தது. அவர் பையன் ஒரு பொண்ணை விரும்பினாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. அது சுமூகமாக நடந்து சிறப்பாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. சூப்பர் சூப்பர். புரிஞ்சுங்களா? அதுவே அவருக்கு நம்ப முடியல. அப்புறம் ஒன்று முடிஞ்சிடுச்சு பிரதர், என்ன பாஸ் தான் கூட, ஒன்று முடிஞ்சிடுச்சு பாஸ், அடுத்தது தான் கேட்டார். ஓனதான் பண்ணுவார். சும்மா காலையில் ஃபோன் பண்ணி என்ன பாஸ், எப்படி பாஸ் எல்லாம் கேட்குது, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த பரிகாரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணு, நீ சும்மா ஒரு டைம் போயிட்டு வந்து 2 டைம் போயிட்டு வந்தோம் திரும்பி உடனே நடக்காது. போயிட்டு வந்தோன்னா அவங்க கல்யாணம் போயிருந்த ஒரு பொண், அவரோட சொந்த பெண் இருக்குல்ல, அது வந்து புள்ள தச்சே வீட்டுக்கு வந்துருக்கு. ஓகே.
அண்ணே 2வது வெற்றி நான் ஐயோ இன்னும் முதல் வெற்றியே இன்னும் நம்ம கொண்டாடி இன்னும் ட்ரீட் கொடுக்கல நீ 2வது வெற்றி சொல்கிறேண்ணே கம்முன்னு இருந்தேன் 3வது வெற்றி சொல்கிறேன் நீ அடிக்க வந்துடுவேன்னாரு. இன்னும் நம்ம பையனும் அப்பாவை போகிறான் நான். ஓ ஓகே. கல்யாணம் நான் பையன் 3 இப்போ 2 பேருக்கு தாத்தா ஆக போகிறேன். அப்புறம் வந்து 2 வீட்டில் இருக்க வீடே சந்தோஷமாக இருக்குதுண்ணே அப்படின்னாரு. அப்போ சொன்னார் ரொம்ப சூப்பர் சிற்பி, இதுதான் அகத்தியர் தெரிஞ்சுக்க, இந்த கோயிலெல்லாம் விடாத. நான் நீங்கள் சொன்ன மாதிரிண்ணே ஒரு வார்த்தை நான் அதில் இன்னொரு வந்துருந்துச்சு படிச்சிருந்தேன். உன்னை வெளிநாட்டிலேருந்து உன்னை கூப்பிட்டு உன்னை கௌரவப்படுத்துவாங்க அப்படின்னேன். என்ன யாருன்னா கூப்பிட போகிறா அப்போ பார்த்தா இப்போ ஸ்ரோனில் கூப்பிட்டு அவரை பெரிய பயங்கரமாக கௌரவப்படுத்தி அனுப்பிச்சிக்கிறாங்க. மேஜிக். அதுதான் அதிசயம் என்ன ப்ரோக்ராம்னு கூப்பிட்டாங்கன்னா ப்ரோக்ராம் போனால் அப்புறம் வச்சுக்கலாம் வாங்க ஊரை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்க கோயில் கோலம்லாம் சுற்றி காமிச்சு அனுப்பிச்சிக்கிறாங்கன்னா நானும் மனோவை போயிட்டு வந்தோன்னாரு. அது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால் சிற்பி இஸ் அ செலிபிரிட்டி. அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து என்கிட்ட கிடையாது. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு பரிகாரம் கூட ஒரு சென்டிமீட்டர் கூட மாற்ற மாட்டார். நீ 40 நிமிஷம் அங்கே இருன்னு சொன்னால் அவர் அரை நாள் அங்கே உட்காந்து அந்த கோயிலை மூடிட்டு தான் வருவார். அது நம்பணும் ஃபஸ்ட்டு. அதை நம்பி முழு மனசோடு நம்புறதில்ல, அந்த பணிவு வேணும். கடவுளை வந்து வெறும் கல்லாக பார்க்கறது தப்பு. அதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் ஒரு செலிபிரிட்டியை பற்றி கேட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு நேரடி அனுபவம். வாழ்க்கையில் 1க்கு 3 போனஸ் அடிச்சிருக்கு. 3த்துலேயும் அவர் வந்து சந்தோஷமாகி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பு சரியாகி நிம்மதிக்குள்ளே போயிருக்காங்க. ஆமாம், வீட்டில் வந்து மருமகளும் ப்ரெக்னென்ட்டு, மகளும் ப்ரெக்னென்ட்டு. இவங்களுக்கு அந்த அந்த சிற்பியோட ஒய்ஃப் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளோதான். சிற்பியோட ஒய்ஃபு எவ்வளோ பிஸியாக இருப்பாங்கன்னு பாருங்கள். ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சந்தோஷத்தை. ஆமாம், என்னைக்கு தே மஸ்ட் பி கவுண்டிங் எவ்ரிடே. என்னைக்கு இந்த குழந்தை பிறக்க போகுது, என்னைக்கு அந்த குழந்தை பிறக்க போகுது. என்ன குழந்தை பிறந்துச்சுன்னா உனக்கே தெரியும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு. ஆமாம் இல்லையா? ஆமாம். அதனால் அது ஒரு சிறப்பான சமீபத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக படித்த ஒரு ஜீவநாடி. சிறப்பு சார், தேங்க்யூ. ஸோ ஜீவநாடியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்குது. மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். நன்றி. ஓகே, தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ.